மனோஜை பார்த்து திட்டிடலான்னு சொல்லிட்டு செம கோவத்தில் விஜயா கடைக்கு போகிறாங்க. அங்கே போகிறப்ப கரெக்டாக அங்கே ரோஹிணி மனோஜிட்ட ஒரு பேப்பரில் சைன் வாங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னு என்னடா பண்ணிகிட்டு இருக்கிற நீ, நிறுத்துறா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் அப்படியே உட்காந்துருந்தவர் சைன் போடாமல் அப்படி எந்திரிக்கிறாரு. எதுக்கு மனோஜ் பயப்படுற, நான் உன் நல்லதுக்கு தான் எல்லாம் சொல்கிறேன், சீக்கிரம் சைன் போடுன்னு சொல்லிட்டு இங்கே வேகமாக வந்துட்டு மனோஜை வந்து அவசரப்படுத்துகிறாங்க. ரோஹிணி கொஞ்சம் அமைதியாரு, அம்மா வந்துட்டாங்க, பெரிய பிரச்சனையாயிருச்சு, அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னடா அவன் என்னடா கொடுத்தா, என்னடா டாக்குமெண்ட்டில் சைன் போடுறா, குட்றா அது பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி படித்து பார்க்குறாங்க. அதில் மனோஜோட கடையை அடமானம் வைக்கிறதா போட்டிருக்குது. என்னடா அதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா அது வந்து அப்படின்னு சொல்கிறப்போ என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா இந்த வீட்டு பிரச்சனையினால தானே எனக்கு வந்து 48 லட்ச ரூபா கடன் வந்துச்சு, இதனால தானே எனக்கு சொத்தில் பங்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கு தான் வந்து ரோகிணி சூப்பரான ஒரு ஐடியா கொடுத்துருந்தா, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ கொடுக்குறது அத்தனையும் வந்துட்டு கிரிமினல் வேலை தனமாக தான் இருக்கும், அவள் கொடுக்குற ஐடியா சூப்பர்னு வேற நீ ஒரு பட்டம் கொடுக்குறியாடா, ஏன்டா எத்தனை பட்டாலும் உனக்குள்ள புத்தியே வராதாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மா அப்படிலாம் இல்லைம்மா, ரோஹிணி என் நல்லதுக்கு நம்ம நல்லதுக்கு தாம்மா சொல்லிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னடா நல்லது, என்னடா சொன்னாவ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டி நான் சொல்கிறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் உங்கள்கிட்டலாம் நான் எதுவும் பேசணும்னு அவசியம் கிடையாது, வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னங்க ஆண்டி நீங்கள் எப்படி தான் நீ வந்து வெறுத்தாலும் அடித்தாலும் நான் தான் உங்களுடைய மனோஜோடைய ஒய்ஃப் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏய் கேடு கட்டத்தனமாக ஏதாவது பேசிகிட்டு இருக்காத, கொஞ்சம் அமைதியாக போயிரு, இருக்கிற கடுப்பில் ஏதாவது நான் பண்ணிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆண்டி நீங்கள் கோவப்பட்டாலும் சரி கோவப்படலாம் சரி, அதானே உண்மை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. டேய் ஃபஸ்ட்டு விஷயத்துக்கு வாடா, என்னடா சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா அந்த வீட்டுக்குடைய கடனை நான் வந்து திரும்ப கொடுத்துட்டுனா கண்டிப்பாக அப்பா எனக்கு இந்த சொத்தில் பணம் இல்லை பங்கு இல்லைன்னா சொல்லிட மாட்டார்ல, அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு தேவையில்லாமல் வந்துட்டு யார்கிட்டையும் நான் வந்து பேச்சு வாங்கணும், எனக்காக முத்து மீனா ஒன்று பணம் கட்டுறேன்னு சொல்லிட்டு நாளை மீனா எல்லோரும் சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்க என்ன சும்மாவாக பண்ணுறாங்க, வரக்கூடிய சொத்தில் பங்கு என் சாரி சேர்த்து எடுத்துக்கலாம் தானே பண்ணிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் இப்போ அப்பா புரிஞ்சுக்காமல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால தான் ரோகிணி வந்து இந்த கடையை வந்துட்டு எப்படியாவது அடமானம் வச்சு அது மூலமாக வர பணத்தை கட்டி வீட்டை திருப்பிடலான்னு சொல்லிட்டு இருந்தாம்மா, அதனால் வந்துட்டு எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும்ல, நல்ல விஷயம் தானம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சை போது நிறுத்துடா, ஏண்டா உனக்கு அறிவே இல்லையாடா, ஏண்டா வீடு போனது பத்தாதான் அடுத்து இந்த கடையை உன் கையை விட்டு போகணுமாடா, உனக்கு வந்து இவப்படுறா பணம் கொடுப்பா, இவனா அந்த அவ்வளோ பணம் வச்சிருக்கிறாள் என்ன, இவ்வளோ நம்பி நீ இப்போ ஒரு டாக்குமெண்ட்டில் சைன் பண்ண போகிற, இதை வச்சு இவ பணத்தை வாங்கிட்டு ஓடிட மாட்டான்னு என்னடா நிச்சயம், ஏற்கனவே ஜீவாங்கிற ஒரு பொண்ணு உங்கள்கிட்ட வந்துட்டு பணத்தை எல்லாத்தையும் தூக்கிட்டு ஒன்றா, அது பத்தாது நீ படுத்து இவகிட்ட வந்து எல்லாத்தையும் கொடுத்து இழந்து நிற்கிறதுக்கு தயாராக இருக்கியா, அந்த கேடுகட்ட சிந்தாமணி தான் இது தனிக்கு காரணங்கிறது இப்போ தான் எல்லாமே தெரிய வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்கண்டி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு உங்கள்கிட்ட எல்லாம் எதுவும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, இங்கே பாரு நம்ம சிந்தாமணி நம்பி தானே போய் அந்த ஃபினான்ஸ் ரேட்டை பணத்தை வாங்கணும், கடைசியில் பார்த்தா அந்த சிந்தாமணி தான் நம்மளுக்கு 48 லட்ச ரூபா கடன் கொடுத்துருக்குறா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டணும் மனோஜ், என்னம்மா சொல்கிற, நம்ம அந்த ஃபினான்ஸ் ரேட்டு தான் நம்ம சைன் போட்டு எல்லாம் சைன் போட்டு வாங்கினது டாக்குமெண்ட் கொடுத்தது நம்ம சைன் பண்ணி கொடுத்தது எல்லாமே நிஜம்தான், ஆனால் நம்ம வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு அந்த ஃபினான்ஸ் ரேட்டெல்லாம் நம்ம வந்து பணம் வாங்கலை, இந்த பணம் கொடுத்தது அத்தனையும் வந்துட்டு இந்த சிந்தாமணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கட்டணும் ரோகிணிக்கு அப்படியே தூக்கி வரி போடுது. நம்ம கேட்குறப்பெல்லாம் பணம் 1 லட்ச ரூபா கூட இல்லைன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி யார்கிட்டயோ பணத்தை வாங்கி கொடுத்தா, அது மட்டும் இல்லாமல் நம்ம கையில் போட்டிருந்த மலையிலேருந்து எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டு தான் 1 லட்ச ரூபா கூட அன்றைக்கி நம்மக்கிட்ட கொடுத்தாங்க, அப்போ நம்மக்கிட்டையும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்களா, ஏதோ காரணத்துக்காக தான் நம்மகிட்ட நடிச்சிட்டு இருக்கா போல இருக்கு, எனக்கே வா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இந்த ரோகிணி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. 10வது குறைக்கு இப்போ இவகிட்ட கொண்டு போய் வைக்கிற, சூப்பரடா, ஏற்கனவே அவகிட்ட ஒருத்தி ஏமாந்துட்டு நின்றுட்டுருக்கோம், இப்போ எப்படி இந்த வீட்டை வந்து திருப்பதின்னு தெரியாமல் உட்காந்துட்ருக்கோம், அடுத்த இந்த கடையை வர நீ அடமானம் வைக்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ரோகிணி நின்றுட்டு உண்மையாக தான் சொல்கிறீங்களாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் உனக்கு என்ன பிரச்சனை, இப்போது நான் தானே அந்த சிந்தாமணி நம்பி ஏமாந்துருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை ஆண்டி எனக்கு கொஞ்சம் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன், பணம் சுத்தமாக இல்லைன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்துட்டு நகையை கையில் போட்டிருந்த வலையில் கொடுத்துட்டு நான் வந்து அவங்ககிட்ட இருந்து நான் கடன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கையில் போட்டிருந்தா நகையை கொடுத்துட்டியா, என்னமோ பண்ணு, கோர்ட்டில் நாளைக்கு எல்லாத்தையும் வந்துட்டு செட்டில்மெண்ட் பண்ணுறப்போ அப்புறம் நீ எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியதாக இருக்கும், ஏன்டா மனோஜ் நீ வாங்கி கொடுத்தானே நகை தாண்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நான் செயின் தானமாக வாங்கி கொடுத்தா, வலையிலலாம் நான் வாங்கி கொடுக்கலாமா, அதெல்லாம் அவளே சம்பாரித்து வாங்கினதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னமோ சொல்கிற, இதில் எது உண்மை எது பொய், அவ பேச்சை கேட்டு என்னென்னு நீ பண்ணுறங்கிறது எனக்கு எதுவுமே புரியலடா, ஆனால் மனோஜ் நீ பண்ணுறது சுத்தமாக சரியில்லை, இதுக்கு மேலே ஏதாவது பேப்பரில் இதில் சைன் பண்ணிட்டு இருந்தேன்னு நல்லாவே இருக்காது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு முத்து வந்துடுறாங்க. எதுக்குமா கடைக்கு வர சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா நான் ஒரு கணக்கில் வந்தேன், இங்கே வந்து பார்த்தா நடக்கிறதே வேறையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, இல்லை இதை ரோகிணியோட சுற்றிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்கல்ல, அதுக்கப்புறம் இனிமேல் இவன் இங்கே இருக்கவே கூடாது, இவனை அப்படியே கூட்டிகிட்டு மீனா வீட்டுக்கே போயிடலான்னு சொல்லி நினச்சி தான் நான் அவனை வர சொன்னேன், இவன் லக்கேஜ் பொட்டு பொறிக்கலாம் தூக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு, கடைசியில் இங்கே வந்து பார்த்தா இவன் வந்துட்டு கடையோட டாக்குமெண்ட்டே அடமானம் வைக்கிறதுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொட்டனே என்ன பார்லர்மா நீ அடங்கவே மாட்டியா, நீ ஏற்கனவே அவனை குழப்பி அவனை
ஒன்றும் இல்லாமல் முட்டாளாக்குனதெல்லாம் உனக்கு பத்தலையா? இப்போ திரும்பவும் வந்து எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்து பேசுங்க முத்து, நான் மனோஜோடைய நல்லதுக்கு தான் சொல்கிறேன். மனோஜுக்கு வந்துட்டு சொத்தில் ஷேர்லேயே நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்கள் குடும்ப விஷயம், நாங்கள் என்னமா பண்ணிட்டு போகிறோம், தேவையில்லாமல் வந்து நீ மூக்க நுழைச்சிட்டு இருக்காத, தேவையில்லாமல் மறுபடியும் அசிங்கப்பட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நானும் பார்த்துட்டே இருக்கேன், அண்ணியன் கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் அவர்கிட்ட இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் எகிரிட்டு வராரு. இதை பார்த்துருக்க விஜயா இருந்துட்டு, ஏன்டா அவன் சொல்கிறதுல என்னடா தப்பு இருக்குது, இவளை நீ வேணால் நம்பலாண்டா, நாங்கள் எதுக்குடா நம்பணும், அது மட்டும் இல்லாமல் இவன் என்ன எத்தனை பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்கிறான்னு கூட தெரியாது, நீ பின்னாடி மறுபடியும் வந்துட்டு கையெழுத்து இவளை நம்பி கையெழுத்து போட போறியாடா, அறிவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வேணால் சொல்லுங்கள், என்னை ஜெயிலேருந்து வெளில எடுத்து இவதா இத்தனை பேர் நம்ம வீட்டில் இருந்து என்ன பிரயோஜனம், இவதானே போய் ஃபினான்ஷியல் கை காலில் விழுந்து எப்படியா அந்த 10 லட்ச ரூபாய்க்கு பதிலாக 5 லட்ச ரூபாயாவது கொடுத்து என்னை வெளில எடுத்தா, இவனால தான் இப்போ நான் வெளில எடுத்துட்டு இருக்கமா, இதெல்லாம் இந்த நன்றியெல்லாம் மறக்க சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டா அதுக்கு தான் அவங்க கொடுத்த பணத்தை 5 லட்ச ரூபாய் எப்படியாவது கொடுத்துருன்னு சொல்லிட்டேன்ல, அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு எதுக்கிட்ட இவ கேட்குறான்னு சொல்லிட்டு இந்த டாக்குமெண்ட்டில் போய் சைன் பண்ண போகிறேன், இவகிட்ட பேச்சுவார்த்தை வச்சுட்டு இருக்கிறேன், மனோஜ் இதுக்கு மேலே பேசியிருந்தா நல்லா இருக்காது பார்த்துக்கோ, எல்லாம் இவ்வளோ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு பாயிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற ரோஹினி கையை தடுக்கிறாங்க. அப்போ வந்துட்டு மனோஜ் வந்துட்டு குறுக்க வராரு. இங்கே பாருமா, இனிமேல் அவளை அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவளுக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு உனக்கு ஆயிடுச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே எடுத்து பேசுகிறீல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற முத்து, ஏன்டா டேய் போய் இந்த பாலம்மாக்கும் அம்மாவை எடுத்து பேசுகிறீல்ல, அம்மா உன் மேலே உயிரே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வச்சுருக்காங்க, ஆனால் அந்த ஜெயிலுக்குள்ளே வந்தப்போ சும்மா கத்தி அழாதாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, ஆனால் அவங்களால வெளியில் எடுக்க முடியல, எல்லாம் ரோஹினினால தான் நடந்துச்சு, எனக்கு ரோஹினி கூட இருந்தால் என் லைஃபே நல்லாயிருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன், இந்த டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணதெல்லாம் நான் கேன்சல் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு ரோஹினிக்கு அப்படியே ஒரே சந்தோஷமாகுது. இதை பார்த்துட்டு இருக்கிற முத்து, பார்த்தீங்களாம்மா, எனக்கு தெரியும் இந்த ஒரு வாரமே வந்துட்டு அங்கே சாப்பிட்றக்கு அங்கே போக இங்கே போக ஒன்றா சுற்றிட்டு இருக்கிறப்பவே மனோஜ் மூலமாக மாறிக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லி தெரிஞ்சேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக வருவான்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்டா மனோஜ் அவ்வளோதானாடா, அன்றைக்கி ரொம்ப வீரவசனமெல்லாம் பேசினேன், இவ கூட சேர்ந்து வாழ முடியாது, அதை பண்ண முடியாது, இதை பண்ண முடியாது, அப்படி இப்படின்லாம் பேசினேன். ஆமாண்டா அப்போ சொன்னேன். ஆனால் இப்போ சூழ்நிலையில் சந்தர்ப்பம் நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ எனக்கு ரோஹினினால தான் வீட்டில் நல்லது நடக்கும், எனக்கு எல்லாமே அவனால் தான் நடக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நான் இனிமேல் வந்துட்டு இவளை எக்காரணத்தை கொண்டு நான் யாருக்காக விட்டு கொடுக்கவும் தயாராக இல்லை, இவளை விட்டு பிரியறதாகவும் இந்த தயாராக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டிங்கல்ல, தயவுசெய்து எல்லோரும் கடை விட்டு கிளம்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி இங்கே ரோஹினி சொல்கிறாங்க. இதை பார்த்துருக்க விஜயா, டே இங்கே பாடுறா, மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், இன்னொருக்கா அவள்கிட்ட சப்போர்ட் பண்ணினா ஒழுங்கா வாடா நீ அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே நீங்கள் என் மூஞ்சில் என்ன முழிக்கிறது, நான் இனிமேல் உங்களோட பேச்சுவார்த்தையை வச்சுக்க வேண்டாம், எனக்கு தான் அந்த வீட்டு சொத்து எதுவுமே இல்லைன்னு சொல்லியாச்சு, இனிமேல் நான் எதுக்கு போகிறானோ, ரோஹினி நான் அந்த கடையை அடமானம் வைக்கிறதுக்கும் தயாராக இல்லை, நான் அப்படி மட்டும் 48 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு நான் மட்டும் என்ன வந்துட்டு நல்ல வேலை அறிவியல் நான் சொல்ல போகிறாங்க, எப்படி இருந்தாலும் இந்த வீட்டில் வந்துட்டு நான் சொல்கிறதுல எதுவும் நடக்காது, இந்த முத்து தான் வந்துட்டு ரவுடித்தனம் பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணுவான், அதெல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் ஏற்றுக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மாவுக்கு எப்பவுமே வந்துட்டு என் மேலே பாசம் ஒரு பக்கம் இருந்தாலுமே பணம் காசுங்கிறது அதை விட ரொம்ப முக்கியமாக போயிடுச்சுல்ல, அதனால் வந்துட்டு நான் இனிமேல் வந்து எதையும் நான் சொல்ல தயாராக இல்லை, அம்மா நீங்கள் கிளம்புங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கட்டணுமா அப்போ வந்து விஜயா ரொம்ப கோவமாக, இனிமேல் இந்த கேடு கட்டவளோட சேர்ந்து நீ அழிய போகிறீங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு போச்சுடா, நீ இனிமேல் அம்மான்னு கூப்பிட்டு வந்தால் கூட நான் திரும்ப கூட நான் பார்க்க மாட்டேன், நீயாச்சு இவளாச்சு அவளோட சேர்ந்து எக்கடு கட்டு போ, இங்கே வரு, இதுதான் கடைசி ஒரு சான்ஸ், ஒழுங்காக திரும்ப எங்கூட வந்துடுனா வந்துரு, இல்லை இவளோட தான் நான் போய் குடும்பம் நடத்த போகிறேன், இவளோட தான் வாழ போகிறேன்னா இந்த அம்மா ஒருத்தி இருக்கிறதே மறந்துடுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மா கோவத்தில் எதுவும் பேசிகிட்டு இருக்காதீங்கம்மா, நீங்கள் கிளம்புங்கம்மா, நான் ரோஹினி கூட சேர்ந்தா வாழ போகிறேன், நீங்கள் நீ எதுவும் பிளாக்மெயிலாம் பண்ணாதீங்க, விட்டுருங்க, என் வாழ்க்கையை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், இதுக்கு மேலே வந்துட்டு என்னை வந்து அவளோட சேர்ந்து வாழக்கூடாதுனால நீங்கள் சொல்லாதீங்க, தயவுசெய்து அப்படி சொல்கிற மாதிரி இருந்தால் இந்த கடையில் நின்றுட்டு இருக்காதீங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துருக்க விஜயா, இனிமேல் இங்கே என்னடா எனக்கு வேலை இருக்குது, மனோஜுங்கிறவ பேரை கூட இனிமேல் நான் சொல்ல தயாராக இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக போயிடுறாங்க.